ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி? How many already realize that the coming of Christ is very near? Amen. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அதை விட முக்கியம் பிசாசுக்கு தெரியும் தேவன் எப்போ வருகிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவன் நன்றாக அறிந்திருக்கிறான், பிசாசை அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். இயேசு எப்போ வரப்போகிறார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். தேவனோட வருகை ரொம்ப கிட்டத்துல இருக்கு, ரொம்ப சமீபத்துல இருக்கு, அவனுக்கு தெரியும். அதனால்தான் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு அழிவு கொண்டு வரணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மரணத்தை கொண்டு வரணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாவை அழிக்கணும்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வேலையை செய்து கொண்டிருக்கான். சாசன் உங்களை விட என்னை விட ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு அதிக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி. சாத்தானுக்கு தெரியும் அவனுக்கு அதிக நேரம் இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? சாத்தானுக்கு என்ன இல்ல? அதிக நேரம் இல்ல. அவனுக்கு தெரியும் his time is very limited actually. He knows that the Lord is coming very soon and his time is very very limited. So whatever that he can do is doing, deceiving souls, deceiving people. அவனோட ஒரே தந்திரம் என்னன்னாக்கா ஜனங்களை வஞ்சிப்பது. ஆமென். அவனோட ஒரே தந்திரம் ஆதி காலத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் அவன் பயன்படுத்துகிற ஒரே மெத்தட் என்னன்னு சொன்னா கன்னிங்னஸ். ஆமென். கன்னிங்னஸ், தந்திரம். தந்திரமாய் பேசி ஒரு மனுஷனை எப்படி மடக்கணும், ஒரு மனுஷனை எப்படி அவன் கைக்குள்ளுக்கு கொண்டு வரணும், எப்படி அந்த வஞ்சனைக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு இந்நாள் வரைக்கும் அதே தந்திரத்தை தான் அவன் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்ல. ஏதேன் தோட்டத்தில் அவன் பயன்படுத்தினாரோ அதே மெத்தட் தான் இந்நாள் வரைக்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. சோ போன வாரத்துல உங்களுக்கு இந்த கண்களை குறித்து நான் பேசினேன். அநேக பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்திருந்தீங்க, நல்ல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. ஆமென். இந்த மாதிரி நீங்க வரும்பொழுது தான் நீங்க அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. when you come you learn. ஆமென். இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்களும் அதை கற்றுக்கொண்டு பிறருக்கு நீங்க என்ன பண்றீங்க? சொல்லி கொடுக்குறீங்க. அல்லேலூயா. you gain knowledge. இந்த knowledge என்பது படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா wisdom என்பது அறிவு படிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஞானமானது தேவனிடத்திலிருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம் எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வரும் சொல்லுங்க. ஞானமானது தேவனிடத்திலிருந்து வரும். ஆமென். knowledge நீங்க நம்ம கெயின் பண்ணலாம். நம்ம படிக்கிறதுனால, நம்ம ஒரு காரியத்தை பார்க்கறதுனால, நம்ம லேர்ன் பண்றதுனால அந்த knowledge நம்ம கெயின் பண்ணலாம். ஆனா wisdom நம்ம கெயின் பண்ண முடியாது. ஏன்னா it comes directly from God. ஆமென். ஞானமானது டைரக்ட்லா எங்கே வருது? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. ஆமென். யார் மூலமா வருகிறது? பரிசுத்த ஆவியின் மூலமா வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். we gain wisdom through Holy Spirit. இன்னைக்கு ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையோட கதி, நம்முடைய வாழ்க்கையோட பயணம், நம்ம அன்றாட வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆவியானவர் மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. When the Holy Spirit is not found in our life, when the Holy Spirit is not leading us and guiding us, how would our life be? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப இந்த அளவுக்கு இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரத்துல இந்த கண்களை குறித்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இன்றைக்கு எதை கத்துக்க போறோம்னு சொன்னா பகுத்தறிவு. பக்கத்துல சொல்லுங்க, பகுத்தறிவு. டிசைன்மென்ட். பகுத்தறிவு. என்ன அறிவு? பகுத்தறிவு. சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க, பகுத்தறிவு. டிசைன்மென்ட். எத்தனை பேர் நீங்க அவரோட காத்திருக்கீங்க? நீங்க இன்னைக்கும் ஒரு புதிய காரியங்களை நான் கற்றுக்கொள்ள எத்தனை பேர் அவரோட காத்திருக்கீங்க? போன வாரம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்ததுல, தெளிவா இருந்ததுல, ஆசீர்வாதமா இருந்ததுல எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க இந்த சத்தியத்தை? எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க இந்த சத்தியத்தை? போன வாரத்தில் நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்களோ எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க? வீட்டுல போய் சொன்னீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னீங்களா? ஏன்னா whatever that you learn you shouldn't keep. You shouldn't keep. எதா நீங்க கத்துக்கிறீங்களோ you shouldn't keep. You should share to someone else. Amen. அவங்களுக்கும் அந்த சத்தியம் தேவை. ஏன்னா பைபிள் சொல்கிறது சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் அவங்களை என்ன பண்ணுமா? விடுதலை ஆக்கும். ஆமென். ஒரு மனுஷனுக்கு எப்படி விடுதலை வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்தியம் அறிந்தால், சத்தியத்தை தெரிந்து கொண்டால், அவங்களுக்குள்ள சத்தியம் வரும் பொழுது when the spirit of truth comes into one person, it delivers that person. புரியுமா? ஆமென் சொல்லுங்க. சத்திய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது
அது சத்தியமானது ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் சரி சத்தியமானது, அதுதான் உண்மை, அதுதான் நெஞ்சம், அதுதான் சத்தியம், அதுல பொய் இல்லை. அப்ப அது சத்தியமானது ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது உடனே ஒரு மனுஷன் என்ன ஆகுறான்னு சொன்னா விடுதலை ஆகும். ஓகே, 3 பகுதியில விடுதலை ஆகுறான். எந்த பகுதியில? சிந்தையில விடுதலை ஆகுறான், அப்புறம் இருதயத்துல விடுதலை ஆகுறான், சரீரத்துல விடுதலை ஆகுறான். ஆமென். 3 பகுதியில 3 எலிமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிந்தை, இருதயம், சரீரம். இந்த 3 எலிமெண்ட்ஸ்ல ஒரு மனுஷன் வந்து என்ன ஆகுறான்னு சொன்னா விடுதலை சத்தியத்தை. அப்ப இந்த சத்தியம் தெரிஞ்ச நீங்களும் நானும் இன்னைக்கு பிறர்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர்களும் சத்தியம் அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. A Christian life is not an easy life but a powerful life on earth. Amen. A Christian life, அந்த வார்த்தை ரொம்ப அழகா ஆவியானவர் சொன்னாரு. A Christian life is not an easy life but a powerful life on earth. Amen. Amen. It's always a powerful life on earth. ஒரு விஷயத்தை நம்ம sacrifice பண்ணலன்னு சொன்னா அந்த பாவத்தை நம்ம பார்க்கவே முடியாது. Amen. If you want to be powerful in your spirit and your soul, okay, you have to sacrifice your body. Amen. அதான் இயேசு நடந்தது. ஆண்டவர் சரீரத்தை என்ன பண்ணாரு? தியாகம் செய்தார், நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஹalleluya. சோ அந்த தியாகம் இல்லாம நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் வல்லமை பார்க்க முடியாது. வல்லமை பார்க்க முடியவே முடியாது. Amen. சரி, இப்போ முதல் கேள்வி என்னன்னு சொன்னா why certain blessing and breakthrough are delaying because our desire is not aligned with God's desire and plans. ஏன் சில ஆசீர்வாதம் சில breakthrough வந்து டிலே ஆகுது? அங்கே தான் why certain blessing and breakthrough are delaying? ஏன் டிலே ஆகுது? ஏன் ஒரு தாமதம் வருகிறது? எதனால? ஏன் ஒரு தாமதம் வருகிறது? மேபி நீங்க சொல்லலாம் மேபி இட்ஸ் God's timing. இல்லையா? God's timing. அப்ப எப்ப அவர் வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ, அவர் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அவர் எப்ப பிரேக் த்ரூ நடத்தணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இல்லையா? தட் இஸ் வெரி காமன். அது காமன் தானே. டைமுக்கு ஒப்பு கொடுக்குறோம், சீசனுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அவருக்கு ஒரு நேரம் இருக்கு. அது இந்த நேரம் வரும் பொழுது அது நிச்சயம் ஆண்டவர் செய்வார். பட் when come to phase 2, அது phase 1. phase 2 வரும் பொழுது why certain blessing and breakthrough are delaying? why? எதனால? ஏன் தாமதம் ஆகுது? ஒண்ணு வந்து கர்த்தருடைய நேரம், இரண்டாவது கர்த்தருடைய சித்தம். இப்போ என்னோட கேள்வி என்ன, ஏன் அது தாமதம் ஆகுது? ஏன் சில நேரத்துல வந்து சில காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில தாமதம் ஆகுதுன்னு சொன்னா there's always two things. ஒண்ணு நம்முடைய விருப்பம், இரண்டாவது தேவனுடைய விருப்பம். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. முதலாவது என்னுடைய விருப்பம், நம்முடைய விருப்பம், நம்மளுடைய வாஞ்சை. இரண்டாவது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய வாஞ்சை. ரெண்டும் ஒண்ணா இருக்கிறதா? அதான் கேள்வி. ரெண்டும் ஒண்ணா இருக்கிறதா? ரெண்டும் ஒரே பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறோமா இல்ல வேற வேற பாதையில போய் கொண்டு இருக்கிறோமா? என்னுடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பம். அப்புறம் உங்களுடைய விருப்பத்துல நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய விருப்பம் அந்தாண்ட இருக்கு. அந்த ட்ராக்ல இல்லாம நம்மளுடைய ட்ராக்ல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா இல்ல கர்த்தருடைய ட்ராக்ல வந்து அவருடைய விருப்பத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் காமெண்ட் சொல்லுங்க. சில நேரங்களிலே சில விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தாமதிக்குதுன்னு சொன்னா because we are not aligned into the God's will. We are not aligned in God's will. We are not position ourselves. We are not aligned in the will of God according to his desire. Amen. Hallelujah. சில நேரங்களிலே வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னா நம்மளுடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல நம்மளுடைய விருப்பம் வந்து கர்த்தருடைய விருப்பம் இல்லை அப்படின்னு சில நேரத்துல நமக்கு தெரியாம இருக்கு. நம்மளுடைய விருப்பம் சில நேரங்களிலே கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய விருப்பம் சில நேரத்துல நம்மளுடைய விருப்பம் அல்ல. அது வேறு வேறா இருக்கிறது. அதனால சில நேரத்துல சில விஷயம் வந்து தாமதமாகும். That is why certain things are delaying in our life because our desire and God's desire is totally different road. We are not aligning ourselves into the will of God according to God's desire, what God wants in our life. We are not positioning ourselves. We are not keeping ourselves into that track. Position ourselves into that track. We are not doing that. So
ஆண்டவர் என்ன பண்றாரு, சில நேரத்துல வந்து ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறாரு. என்ன காத்திருக்கிறாருனாக்கா, நீ வந்து என்னோட விருப்பத்துக்குள்ளாக வா, நீ என் சித்தத்துக்குள்ளாக வா. ஆண்டவர் சில நேரங்களில் ஆண்டவர் வார்த்தை மூலமாவோ, சில நேரத்துல தரிசனம் மூலமாவோ, சில நேரத்துல வந்து பிரசன்னத்தின் மூலமாவோ ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார். ஆனா நமக்கு சில நேரத்துல நமக்கு புரியல. we cannot understand what God is trying to tell. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி சில நேரத்துல நமக்கு புரியாம இருக்கலாம். that's why you need discernment, பகுத்தறிவு. ஆமென். ஆவியானவர் வந்து சில நேரத்துல வந்து நம்ம வாழ்க்கையில சொல்ல வருவாரு, சில நேரத்துல வந்து அதை நெக்லெக்ட் பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஏன் தெரியுங்களா, நம்மளுடைய விருப்பம் தான் முதல்ல வச்சிருக்கோங்க. நம்மளுடைய விருப்பத்தை, நம்ம டிசைர் தான் ஃபர்ஸ்டா வச்சிருக்கோங்க. அப்ப கர்த்தரோட டிசைர் எங்க வச்சிட்டோம், மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சிட்டோம் நம்ம. ஏன்னா கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. நாம என்ன நினைக்கிறோம், அத ஆண்டவர் சொல்லிட்டாரே, என்னோட விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. சில நேரத்துல வந்து என்னோட கேள்வி என்னன்னா, நம்மளுடைய விருப்பம் அவரோட விருப்பமா இருக்கா, அவரோட விருப்பம் நம்மளோட விருப்பமா இருக்கா? Sometimes totally different. அதனால சில blessings, சில breakthrough நீங்க பாத்தீங்கன்னாக்கா வர மாதிரி நான் வரல. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவுட் ஆஃப் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஓட்ட பந்தயத்துல இந்த ட்ராக்ல தான் நீங்க ஓடணும். ஆனா இந்த ட்ராக்ல ஓடாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வார்ம் அப்ல ஓடிட்டு இருக்கீங்க. இந்த ரோட்ல தான் நீங்க போணும். ஆனா வார்ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, புல்ல ஓடி கொண்டு இருக்கீங்க. சில வார்ம் புல்ல ஓடி கொண்டு இருக்கும்போது சில பேருக்கு வந்து அந்த ஜோக் ஞாபகம் வருது. நான் எப்பவுமே சொல்ற ஒரு டயலாக், வார்ம் புல்லே போ அப்படின்னு. இல்லைன்னா வார்ம் அலுவலே போங்க, ரோட்ல போறீங்க சேஃப் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆனா தயவு செய்து உங்க வாழ்க்கையில அப்படி செய்யாதீங்க. காடியில் வேணுமா நீங்க போங்க, அலுவலி போறீங்களோ எதுல போறீங்களோ அது உங்க விருப்பம். ஆனா வாழ்க்கையில மட்டும் அலுவலியும் புல்லிலையும் போகாதீங்க. ஆமென். ரோட்ல போங்க. அதுதான் சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, சில விஷயங்களை ஹோல்ட் பண்றாரு. God is holding certain things in our life. ஆமென். புரிஞ்சுங்க, ஆமென் சொல்லுங்க. சில காரியங்கள் ஆண்டவர் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறாரு. ஏன்னா அந்த காரியம் நமக்கு புரியுற வரைக்கும், அவரோட விருப்பத்துக்குள்ள வர வரைக்கும், அவரோட வாஞ்சைக்குள்ள வர வரைக்கும், அவருடைய விருப்பம் என்ன, அவரோட சித்தம் என்ன புரியுற வரைக்கும், முதல்ல ஒரு காரியம் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். அம்மா வழியா. when we understand certain things, then we can put it into action. அம்மா வழியா. புரியாம நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அம்மா வழியா. ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சாதான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். So we should understand first what is God's will in my life and what is God's desire in my life, then I run according to his will and purpose. Amen. அவர் நோக்கத்தின்படி, அவர் சித்தத்தின்படி நம்ம ஓடும் பொழுது அவர் நம்மோடு ஓடிக்கொண்டிருப்பார். ஆமென். நம்ம வேற பக்கம் ஓடாம, ஆண்டவர் வேற பக்கம் ஓடாம ஒன்றாய் சேர்ந்து ஓடும் பொழுது அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அற்புதமாய் பார்க்கலாம். ஆமென். சில நேரங்களில் நம்மளோட விருப்பம் தான் முன்னுக்கு வைக்கிறோம், நம்மளோட ஆசைகள் தான் முன்னுக்கு வைக்கிறோம். But certain times that desire doesn't align with God's desire. புரியுதுங்க? ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய desire, it doesn't align. ஆமென். சரிசமமா வரல கர்த்தருடைய சித்தத்துக்கு. ஆமென். வேற வேறையா இருக்கிறது. அதனால சில நேரத்துல நிறைவேறாம இருக்கிறது சில காரியம். Certain times is out of God's plan and purpose because we are not aligning ourselves with God's desires and plans. We need to position ourselves. We need to position our life in God's will. Run according to God's will. We need to know, we need to understand what is plan and purpose in my life. கர்த்தருடைய சித்தமோ, கர்த்தருடைய திட்டமோ என் வாழ்க்கையில் உண்மையா எது என்று நன்றாக அறிந்து கொண்டு அப்பொழுது நீங்க ஓடும் பொழுது அநேக காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நீங்க ஒரு பக்கம் ஓடாம கர்த்தர் ஒரு பக்கம் ஓடும்போது கண்டிப்பா எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சேர்ந்து ஓட வேண்டும். ஆமென். ஆனா நீங்க ஓடுறதுனால நினைக்காதீங்க ஆண்டவர் என்னோட சேர்ந்து ஓடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அவரோட சேர்ந்து ஓடணும். ஆமென். சரி, நம்ம ஓடுற ட்ராக் வந்து வேற ட்ராக்கா இருக்கும். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது ஆண்டவர் நீங்க என் கூட வந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜல மத்தி. நான் பேர் சொன்னதானே ஆண்டவர் சொல்லுவார். பேர் சொன்ன உங்ககிட்ட இல்ல வாங்க ஆண்டவரே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து தாத்தாரே இழுத்து கூட்டிட்டு போறேன். இப்போ என்னாச்சு? பேர் சொன்னதானே நானே கேட்கல தானே. எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கையில அந்த ஒரு காரியம் இருந்திருக்கு, அம்மா வழியா ஒரு காரியம் இருந்திருக்கு. எல்லாரும் தலையாட்டுறீங்க. காரியம் இருக்கு, கண்டிப்பா நடந்திருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம தீர்மானிக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம வந்து செக் பண்ண மாட்டோம் ஆண்டவர் கிட்ட. லார்ட் இஸ் இட் ரியலி காட்ஸ் வில்?
இது உண்மையில உங்க திட்டத்துல இருக்கா இந்த காரியம்? நம்ம செக் பண்றது இல்ல. நம்மளோட விருப்பத்தின்படி நம்மளோட ஆசைப்படி ஓடும் பொழுது கடைசியில பார்த்தாக்கா வேஸ்ட் ஆஃப் டைம். திருப்பி யூட்டன் பண்ணிட்டு வரணும். ஆமா இல்லையா? ஆண்டவர் சொன்ன தலையில அடிச்சு வர அப்பயே சொன்னேன் தானே. ஆனா ஆண்டவர் அப்பயே கைவிட மாட்டாரு. மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். Start from the beginning. Run with God. Don't depend and don't expect that God, the Lord will run with you, because the road that you are running is a wrong road. Amen. இப்போ ஆவியானவர் மட்டும் இந்த விஷயம் நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா, கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு தெரியவே தெரியாது. அம்மா இல்லையா? We don't know. ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? கேள்வியோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். We always end up with questions. இந்த கேள்வி நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜா கொடுக்குறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஏன் சில விஷயம் வந்து என்னால் பார்க்க முடியல, ஏன் சில விஷயம் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் சில விஷயம் என்னால் வந்து அது வந்து ஹோலாவே இருக்கு, ஏன் சில விஷயம் அப்படியே தாமதமாவே இருக்கு அப்படின்னு சில நேரத்துல வந்து நீங்க என்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க உங்க டைம் சீசன் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல ஆண்டவர் அந்த phase 1 and phase 2 யாருக்கும் தெரியலையே, something wrong somewhere அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு ஒரு டைமிங் இருக்கு, அந்த டைமிங் பிரகாரம் நான் செய்வேன். ஆனா டைமிங் குள்ளே வரலையே. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. டைமிங் குள்ள இருக்கிறவங்க டைமிங் வரும்போது பெற்றுக்கொள்வாங்க. ஆனா டைமிங் குள்ளே இல்லாதவங்க, கர்த்தரோட டைமிங் குள்ள இல்ல, ஆனா காட் ஒரு வீல் கூட இல்ல, கர்த்தரோட சித்தத்துக்குள்ள இல்ல, அப்ப எப்படி இந்த டைமிங் நிறைவேறும்? இந்த சித்தத்துக்குள்ளே நம்ம வரல எவ்வளோ ஏரோட்ராக்ல ஓடிட்டு இருக்கோங்க. அப்படி எப்படி அந்த நேரம் நமக்கு வரும்? ஆமென். எப்பவுமே மிஸ் ஆகிட்டே இருக்கும். So plan and purpose. மூன்றாவது, without pain and training you can never understand the plan and run with endurance in this race. Without pain and training. ஒரு கோச் வந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு கோச் ஓகே, ஒரு கோச் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, உடனே எடுத்துக்கிற நீ ஓடுன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல என்ன பண்ணுவார்? அவர் வார்ம் அப் பண்ணுவாரு, ட்ரைனிங் கொடுப்பாரு. வேற அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்? ரொம்ப சுகமா இருக்கும். அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ஒரு ஓட்ட பந்தயத்தில் நீங்க ஓட போறீங்க, இல்ல ஒரு டோர்னமெண்ட் நீங்க போய் சேர போறீங்க, ஒரு மேட்ச்ல நீங்க போய் சேர போறீங்க. ஓகே, அது வேர்ல்ட் கப்பே வச்சுக்கோங்களேன். வேர்ல்ட் கப்பே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில போராடுறது எல்லாமே இந்த வேர்ல்ட் கப்புக்காக தான். ஆமாவா இல்லையா? அந்த ஹெவன்லி கப்புக்காக நம்ம எல்லாமே போராடிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஆமாவா இல்லையா? சோ ஒரு கோச் நம்ம என்ன பண்ணுவாருனாக்கா, நம்ம ட்ரெயின் பண்ணுவாரு. எப்படி ட்ரெயின் பண்ணுவாரு? ரொம்ப சுகமா ட்ரெயின் பண்ணுவாரா? நல்லா ஊட்டி விட்டு, சொகுசா பரவி விட்டு அப்படியே ட்ரெயின் பண்ணுவாரா? இல்ல எப்படி ட்ரெயின் பண்ணுவாரு ஒரு கோச்? நீங்க நன்றாக ஓடணும், இதுல ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு கோச் என்ன பண்ணுவாரு? ட்ரைனிங் கொடுப்பாரு. எப்படிப்பட்ட ட்ரைனிங்கா இருக்கும்? யார் சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட ட்ரைனிங்கா இருக்கும்? நீ இரும்பு தூக்குறிய, உனக்கு வலிக்குமா வலிக்காது? எப்படி வலிக்கும்? உடச்சிக்கும், அப்புறம் வலிக்கும். என்னமோ பண்ணோம் தானே. எத்தனை ஜிம்முக்கு போயிருக்கீங்க? டைம் எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல? உடம்பே வலிக்கும், அப்படி இருக்கும். அம்மா வலியா? பட் அதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கு. அம்மா வலியா? அது உண்மையில இந்த பெயினோட நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கு. அப்ப எல்லா ட்ரைனிங்க்கும் ஒரு பெயின் இருக்கு. அந்த பெயின் இல்லாம நம்ம நன்றாக ஓடவே முடியாது. So when God allows certain pain in our life, the meaning is He's training you. உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. சில வலிகள், சில வேதனை ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்றாங்கனாக்கா, it is for good because the coach is training you. Amen. The coach is training you. The coach is not giving you comfort. அந்த கம்ஃபர்ட் கொடுத்தா நீங்க நன்றாக ஓட முடியாது. ஆமாவா இல்லையா? அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கனாக்கா நீங்க நன்றாக ஓடவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. பாதியில என்ன பண்ணிடுவீங்க? ஓடிட்டே படுத்து தூங்கிடுவீங்க. அப்படி விழுந்தா கூட உங்களால மறுபடியும் என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க விழுந்தா கூட, அடிபட்டு விழுந்தா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கிவ் அப் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவீங்க?
அப்படியே உட்கார்ந்துருவீங்களா இல்ல கிவ் அப் பண்ணாம மறுபடியும் தட்டி விட்டு ஓடுவீங்களா? அப்ப உங்க நோக்கம் என்ன? ஜெயிக்கணும். அமாவாலியா யாருக்கு வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில? யாருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு ஜெயமே நான் தோல்வியே போல இதுவும் நல்லாதான் இருக்குது தோல்வி. சீரியஸா நான் சொல்றேன், இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நான் சில பேர்கிட்ட டெலிவரன்ஸ் பத்தி பேசுவேன். அந்த பேய் என்னமா சொல்லுவேன் என்கிட்ட, எனக்கு டெலிவரன்ஸே வேணாம்னு சொல்லுவேன். அந்த பேய் வந்து மனசுல சொல்றேன், அதுக்குள்ள இருக்கிற பேய் பேசாது, பேச விட மாட்டாங்க. இந்த பேய் முதல்ல பேசிடும். சீரியஸா நான் சொல்றேன் உங்ககிட்ட, நிறைய டெலிவரன்ஸ் பண்றதுனால சில பேர் விருப்பப்படுவாங்க டெலிவரன்ஸ் வேணும்னு. ஆனா சில பேய்ங்க இருக்குங்க, டெலிவரன்ஸே வேணும், இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டதெல்லாம் கிடைக்குது, ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு தெரியல அந்த ஆவி என்ன பண்ண போகுது. அது சொல்லியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது கேட்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல பாத்துக்கலாம், பரவாயில்ல பாத்துக்கலாம், டெலிவரன்ஸே வேணாமா அவங்களுக்கு. சில அந்த டிசைன்மென்ட் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆவிகள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணும், கண்டிப்பா உங்களுக்கு ப்ரே பண்ணணும்னு சொன்னா அடுத்த நிமிஷமே காணாம போயிடும். டெலிவரன்ஸே வேணாம். அது கரெக்டா நம்ம சொல்லிடுவோம், இந்த ஆவி உங்ககிட்ட இருக்கு, இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு, கூடி சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கலன்னா அது என்ன பண்ணும்போது அதுவும் சொல்லிடுவோம். பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு போட்டோமே, நல்லா தானே இருக்கு இந்த வாழ்க்கை. ஆமா இந்த ஆவி கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனா அது கேட்குமா உன்னால கொடுக்க முடியுமா? என்ன கேட்கும்? உயிரை கொடுத்துதான் ஆகணும். சரிதா, உங்க உயிரை எடுக்கலன்னு சொன்னா என்ன பண்ணோம், வீட்டுல இருக்கிற உயிரை எடுக்கும். ஒரு ஆளா என்ன பண்ணோம் பலி கேட்கும். அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்த அங்கத்துக்கு நான் வரேன். இங்க குறித்து discernment is very important for God's child to know God's plan, Satan's tricks and people's motive. இந்த பகுத்தறிவு எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியம். பக்கத்துல பேசணும், ரொம்ப முக்கியம். இது இல்லாம ஏமாந்து போயிடுவோம் சொல்லுங்க. பகுத்தறிவு இல்லாம தேவ பிள்ளைகள் ஏமாந்து போயிடுவோம் சொல்லுங்க. ஏமாந்து போயிடுவோம். எப்படி ஏமாந்து போவீங்க? எப்படி ஏமாந்து போவீங்க தெரியுமா? பிசாசுடைய பொய்க்கு ஆமாசாமி போட்டுருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது உண்மையா தெரியும் உங்க கண்ணுக்கு. பிசாசு சொல்ற பொய் வந்து உங்க கண்ணுக்கு சத்தியமா தெரியும். அந்த அளவுக்கு அவன் பொய் சொல்லி உங்களை ஏமாத்திடுவான். அதுதான் வஞ்சிக்கிற ஆவி. அந்த தந்திரம் வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு வரைக்கும் நடத்திட்டு இருக்கான். இன்னொரு வரைக்கும் ஒரே மெத்தட்ல அவன் சொல்ற பொய் வந்து உண்மை போல இருக்கும். அதனாலதான் பல பேர் அதை நம்பி கொண்டு இருக்கிறாங்க, பல பேர் அதை வலையில சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் சொல்ற பொய் உண்மை போல இருக்கும். So without pain and training you can never understand the plan and run with endurance in this race. வலி இல்லாம பயிற்சி இல்லாம உங்களுக்கு வந்து புரியவே புரியாது ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. Without pain and understanding you can never run this race with endurance. தொடர்ந்து இந்த ஓட்டத்தை உங்களால் ஓடவே முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னாக்கா, கம்ஃபர்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓடவே முடியாது. Pain is a push for you to run. ஆமென் சொல்லுங்க. Pain is a push. அந்த pain என்ன பண்ணுது? உங்களை புஷ் பண்ணுது. ஓடு. வலினா பரல ஓடு. அந்த வலியானது உங்களை ஓட வைக்குது. இன்னும் வேகமா ஓடுது. It doesn't stop you. The pain has no ability to stop you but to force you to run. Pain is the ability to force someone to run. Amen. அந்த pain ஆனது என்ன பண்ணுது? அந்த மனுஷனை ஃபோர்ஸ் பண்ணுது ஓட சொல்லி. அப்ப ஒரு மனுஷனுக்கு அந்த வலி இல்லைன்னா அந்த ஃபோர்ஸ் வராது. அவன் எப்படி இருப்பான்? கம்ஃபர்ட்லயே இருப்பான். இது போதும், இந்த வாழ்க்கை நமக்கு போதும். அப்படி இருக்கிறனால நம்ம வந்து சுகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா, இதுக்கு மேல வந்து கர்த்தர் நம்ம மூலமா செய்கிற காரியம் எதுவுமே இல்லை. அவரால் வந்து இறங்கி எதுவும் மூலமா செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? உட்கார்ந்துட்டோம். கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டோம். இதுக்கு மேல வந்து நீங்க ஏஞ்சி நடக்கிறதோ ஏஞ்சி ஓடுறதோ உங்களுக்கு வரவே வராது. So how God will use you? God cannot use you. God only can use you through your pain and suffering. Amen. அது இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும், இல்லைன்னா பயன்படுத்தவே முடியாது. நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் வேக் அப் சொல்ல கூட நீங்க வேக் அப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டா இருக்கு.
நல்லா ரிலாக்ஸா இருக்கேன் நான், அது போதும் எனக்கு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. You must have that push. God must push you to run. Amen. அவர் கோச், அந்த கோச் என்ன பண்றாரு? புஷ் பண்றாரு. ஓடு, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, அவர் சமூகத்துல உட்காரு, ஜெபம் பண்ணு, தேவனை ஆராதி. It's a push. So when you push yourself, you are entering into breakthrough. Amen. You are going into that breakthrough. நீங்க அந்த breakthrough பாதையில போய் கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Amen. If God doesn't break you, you cannot see breakthrough. Amen. If God doesn't break you, you cannot see breakthrough. Amen. Hallelujah. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. Discernment is very important for God's child to know God's plan. மூன்று காரியம். இந்த பகுத்தறிவானது நமக்கு எப்படி உதவி செய்யும்னா மூன்று காரியத்துல நமக்கு உதவி செய்யும். எழுதி வைங்க. மூன்று காரியத்துல நமக்கு உதவி செய்யும் இந்த பகுத்தறிவானது. இந்த பகுத்தறிவு எப்படி வரும்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் மூலமா வரும். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். ஆவியானவர் பேசும்போது நம்ம கேட்கணும். We should learn to listen what the Holy Spirit is trying to say. Okay? சில நேரத்துல நம்ம காதை நம்ம அடைச்சிக்கிறோம். ஏன் அடைக்கிறோம்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவியே நீங்க பேசாதீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படி நினைச்சீங்கனாக்கா போச்சு. ஏன் இரிட்டேட்டிங்கா இருக்குனாக்கா because it doesn't align to your desire. நீங்க நினைச்சது போல இல்ல, அவர் வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு நீங்க அக்ரி பண்ணாம நீங்க உங்க சொந்த விருப்பத்தை நீங்க அக்ரி பண்றதுனால அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் பேசுறது கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப டீப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு ஆவியானவர் பேசுறது. சில நேரத்துல தேவனுடைய ஆவியானவர் நீங்க பேசாதீங்க போதும் சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஆப்போசிட்டா இருக்கு, அகைன்ஸ்டா இருக்கு நாம செய்யறது. அதான் சொல்றேன், அவரோட சித்தத்துக்கும் நம்மளோட சித்தத்துக்கு டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. அதுக்குள்ள வரணும். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன விருப்பப்படுறாரு அந்த விருப்பத்துக்குள்ள வரணும். ஹalleluya. மூன்று காரியம். Discernment will help God's child to know God's plan. கர்த்தருடைய திட்டத்தை அறியும்படியாக இந்த பகுத்தறிவு நமக்கு உதவி செய்யும். பிசாசுடைய தந்திரங்களை அறியும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக, பிசாசுடைய வஞ்சனைகளை தெரிந்து கொள்ளும்படியாக அது நமக்கு உதவி செய்யும். மனுஷர்களுடைய மோட்டிவை தெரிஞ்சு கொள்ள அது உதவி செய்யும். என்ன இன்டென்ஷனோட வந்து பேசுறாங்க, என்ன இன்டென்ஷனோட நம்ம கூட பழகுறாங்க, அதுவும் உதவி செய்யணும். சில நேரத்துல நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்யுது. சில நேரம் ஜெலசி ஆவி கிரியை செய்யும், பெருமை ஆவி கிரியை செய்யும். அது என்ன பண்ணணும் சொன்னா அவங்களை யூஸ் பண்ணி நம்ம ஹர்ட் பண்ணணும். அப்ப டிசைன்மென்ட் இருக்கிறவங்க முதலாவே தெரிஞ்சிடும் என்ன ஆவி கிரியை செய்யுதுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த ஆவி வராதுக்கு முன்னே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆவி கிரியை செய்ய போது ஆவி அதுக்கு முன்னே வார்னிங் கொடுத்துருவாரு. அதனால சில நேரத்துல சில பேர்கிட்ட பழகும் போது ஆண்டவர் வார்ன் பண்ணுவாரு, இவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது நம்ம காதுல போட்டுக்கிறது இல்ல. It's not because that person is bad. The spirit inside of them is working. Amen. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தான் நம்மளை என்ன அகைன்ஸ்ட் பண்ண வருது, ஆப்போசிட்டா வேலை செய்யுது. அப்ப டிசைன்மென்ட் இல்லாதவங்க தெரியாது அவங்களுக்குள்ள ஆவி கிரியை செய்து அந்த ஆவி நமக்கு அகைன்ஸ்டா வருது நமக்கு தெரியாது. என்னடா இப்படி நடந்துங்க, அது அவங்க கிடையாது, அவங்க உள்ள இருக்கிற ஆவி. அப்ப டிசைன்மென்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவீங்க, ரிபியூக் பண்ணுவீங்க. ஆமா இல்லையா? அந்த ஸ்பிரிட்டை கட்டுவீங்க, என்டர்டெயின் பண்ண மாட்டீங்க. Amen. Everyone that comes and talk to you and everyone come and balaran with you is not in good motive, in good intention. Not everyone. People are having evil spirit inside of them. அப்படி தெரியுமா, யாருக்கும் தெரியாம அப்படியே பதுங்கி இருக்கும். அந்த தலை காட்டும் போது அந்த நேரத்தை தலை காட்டும் பாருங்க, அப்படியே பாம்பு மாதிரி எதிரி உங்க கொத்த ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அப்படி பதுங்கி இருக்கும். அப்படி தூக்கும் போது தான் தெரியும் அது பாம்பு. ஆமென். அந்த டிசைன்மென்ட் அதுக்கு முன்னாடி சொல்லி இது ஒரு பாம்புன்னு சொல்லிடும். இது போய் சொல்ற ஒரு பாம்பு, இதுல என்டர்டெயின் பண்ணாத, ஏன்னா இது ஒரு வஞ்சிக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவாரு. Most of the three spirit are jealousy spirit, pride spirit. மூணாவது உங்களோட பீஸை பறிக்கிற ஸ்பிரிட். அது எப்படி ஆரம்பிக்கும்? பொய் மூலமா ஆரம்பிக்கும். ஏன்னா அதுதான் தந்திரம்.
அந்த பொய் வந்து உண்மையா இருக்கும், உண்மையா பேசுற மாதிரி இருக்கும். சோ ஆவியானவர் டிசர்ன்மென்ட் இல்லைன்னு சொன்னா அது நீங்க ஏமாந்துருவீங்க. அது உண்மை நினைச்சு. அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஃபால்ஸ் டீச்சிங் மூலமா, ஃபால்ஸ் சர்மன் மூலமா, ஃபால்ஸ் ப்ரொஃபஸி மூலமா எல்லாம் விழுந்து போறாங்க முக்காவாசி. ஏன்னா உங்களுக்கு தெரியல, எல்லாமே ஆவியா நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே காட் நினைச்சிட்டு இருக்காங்க. அது சிறந்த ஆர்டிபிஷியல் காட் கூட உங்களுக்கு தெரியல. எனக்கு ப்ரே பண்றதுக்கு ஆள் இருக்கு. அதான் கேட்டேன், இப்ப நான் சாப்பிட்டா மொபைல் நிறையமான்னு கேட்டேன். நிறைய இருக்கு. அப்ப நான் யாரோ உனக்கு ஊட்டி விட்டு உனக்கு கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஊட்டி விட்டு உனக்கு சொந்தமா சாப்பிட்டு தெரியல, கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கெட்டு போய் நீ ஒரு ஸ்பாயில் சைல்ட், கெட்டு போன ஒரு சோல்னாக்கா பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்ப நீ எப்ப எடுத்து சாப்பிட போற? அப்ப நீங்க எப்ப ஜெபிக்க போறீங்க? நீங்க எப்ப வேதத்துல உட்கார போறீங்க? நீங்க எப்ப தேவனை ஆராதிக்க போறீங்க? வாயை திறக்க முடியல. அதுக்கும் என்ன பிரச்சனை சொல்லியாச்சு, பரவாயில்ல, எனக்கு டெலிவரி இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ முறை அந்த ஆவி வந்து உயிர் எடுக்கணும் ட்ரை பண்ணிருக்கு, அதுவும் தெரியும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுவும் தெரியும். ஆனால் எனக்கு வந்து இந்த டெலிவரி வேண்டாம். Because someone is praying for me, அது போதும் எனக்கு. அப்ப என்ன ஆச்சுனாக்கா, itu sudah anak manja, sudah jadi anak manja. One thing இந்த discernment என்ன பண்ணுதுன்னா, is helping another person. The discernment is rescuing another person. அம்மா வழியா இந்த discernment வந்து இந்த பகுத்தறிவு என்ன பண்ணுதுனாக்கா, நம்மளை மட்டும் காப்பாத்தல, பிறரையும் காப்பாத்துது. அந்த ஆவியானவர் அந்த அளவுக்கு உதவி செய்கிறார் பிறரை காப்பாற்றணும்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தெரியும் ரெஸ்கியூ பண்ணணும், இந்த சோலை ரெஸ்கியூ பண்ணணும். ஆனா அந்த சோல் வந்து சரண்டர் பண்ணலனா, ஒப்பு கொடுக்கலனா ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியாது. God cannot do anything unless the soul willing to surrender to God. Okay, I need to hear this. Amen. Discernment. Without discernment, God's people will be cheated, trapped and misused. Without discernment, God's people will be cheated. Okay? ஏன்னா அந்த பொய்யானது சத்தியம் போல இருக்கும், உண்மையா இருக்கும், will be trapped and will be misused by people. அப்படி இந்த discernment இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது யார் உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. Amen. Under வெளிப்படுது, this person are misusing you, be careful. ஆண்டு வெளிப்படுத்துவார். Amen. Not that person, but the spirit inside of them. Amen. என்னைக்குமே அந்த person கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கிறது spirit. Amen. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா, if you able to see things beyond, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்பிரிட்டை கட்ட ஆரம்பிப்பீங்க, ரிபியூ பண்ண ஆரம்பிப்பீங்க, பைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமென். சோ அதோடைய கிரியைகள் வந்து உங்க கிட்ட வரும்போது அது வேலை செய்யாது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அது ஆரம்பத்திலே ஜெபத்துல கட்டிட்டீங்க. உங்க கிட்ட வரும்போது அது பேச வராது, பேச வேண்டியது வராது, செய்ய வேண்டியது செய்யாது. ஏன்னா நீங்க கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துறேன். Amen. So very important, very important. எல்லாமே நல்ல எண்ணத்தோட வந்து உங்ககிட்ட பேசுறாங்க இல்ல. Even the spirit comes and discourage you. Even the spirit comes and destroy you. Discernment is something that you can see beyond our natural eyes. இந்த கண்கள் இருக்குல, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறோம், நம்ம கண்ணுக்கு தெரியுது. discernment வந்து beyond that, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். புரியுதா? ஆமென் சொல்லுங்க. பார்க்குற ஒரு விஷயம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆமென். அப்புறம் ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த பகுத்தறிவு, அந்த கண்கள் தான் ஆவிக்குரிய கண்கள் தான். spiritual eyes, ஆவிக்குரிய கண்கள். இரண்டாவது spiritual sense, உணர்வு, spiritual awareness, விழிப்புணர்வு. ஒரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, நீ போவாதே சொல்றது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தடுப்பாரு. மீறி போனா நடந்துச்சுன்னா ஆண்டவர் போற சொல்ல முடியாது. ஆண்டவர் வெளியவே வார்ன் பண்ணிடுவாரு, இந்த இடத்துக்கு நீ போவாத, இந்த நம்பரை நீ பார்க்காத. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவாரு, அவேர்னஸ் உண்டாக்குவாரு. ஏன்னா இவங்களே ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இல்ல அங்க போறதுனால உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போகுது, ஒரு விபத்தோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னே வெளிப்படுத்திடுவாரு.
spiritual awareness. God will prevent you from evil spirit. Intention எண்ணம். சில பேர் வந்து பிசாசனை சில பேரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளை டைவர்ட் பண்ண பார்ப்போம். ஆமாவா இல்லையா? சில நேரத்துல வந்து சில டிஸ்கரேஜ்மென்ட் அவங்க மூலமா வரும், சில சோர்வுகள் அவங்க மூலமா வரும், சில காரியம் வரும்பொழுது அவங்க மூலமா வரும்பொழுது அது உள்வாங்காம அதை நீங்க என்டர்டெயின் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க வந்து என்ன பண்ணிடணும், அது நீங்க என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ண தெரியணும், ரிபியூக் பண்ண தெரியணும், ரெசிஸ்ட் பண்ண தெரியணும். அதை நீங்க ஏத்துக்கூடாது. அவங்களோட ட்ரைப் எப்படி தெரியுமா, ஒரு வார்த்தையை சொல்லி அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க. ஒரு வார்த்தையை அனுப்பி ஆண்டு சொல்ல, ஒரு வார்த்தையை அனுப்பி நான் சுகம் கொடுப்பேன், அவன் வார்த்தையை அனுப்பி குழப்பம். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுப்பாரு, பிசாசு வார்த்தையை அனுப்பி உங்களை டவுட் பண்ண வைப்பான். அதை நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னாக்கா அந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னாக்கா அந்த நெகட்டிவான வார்த்தை அது என்ன பண்ணுவோம், உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு புடிச்சிட்டான இருக்கும், உங்க மைண்ட்ல புடிச்சிட்டான இருக்கும். அவன் என்னைக்குமே வார்த்தையை அனுப்பி தான் பாப்பா, அது நீங்க வந்து என்டர்டெயின் பண்றீங்களா இல்லையா, அது நீங்க உள் வாங்குறீங்களா இல்லையா. உள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புடிச்சிட்டான இருக்கும், உங்க மைண்ட்ல புடிச்சிட்டான இருக்கும். போன சொல்லல அந்த தாட் process, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின், எது லெஃப்ட் பிரெயின் ரிசீவ் பண்ணதோ ரைட் பிரெயின் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து எது ரிசீவ் பண்ணதோ அங்கேயே நீங்க செட்டில் பண்ணலனாக்கா அது ரைட் பிரெயினுக்கு போயிடுச்சுனாக்கா எக்ஸல் அப்படி முடியும். ஏமே அப்ப பிரெயின்லயே செட்டில் பண்ணிடணும், பிரெயின்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடணும். நீங்க அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நல்ல விஷயம் பரவாயில்ல, கெட்ட விஷயம்னாக்கா அதான் நிறைய பேர் கொலை பண்றாங்க தைரியமா. அவன் தைரியமா கொலை பண்றாங்க. ஒரு மனுஷனை வந்து இந்த அளவுக்கு ஹார்ம் பண்றாங்கனாக்கா யார் அதை செய்ய வைக்கிறான், எந்த காரியம் அதை செய்ய வைக்கிறோம். இறக்கம் இங்க போச்சு, இறக்கம். அப்பனா அந்த person is fully possessed அர்த்தம். fully possessed by the evil spirit. அதனால தான் அவங்க எந்த பயமும் இல்லாம என்ன பண்றாங்க, வந்து வேலைய ஓடுறாங்க. ஆமென் ஆமென். இறக்கம் இல்ல, இறக்கம் இருந்தா நம்ம செய்ய மாட்டாங்க. ஹalleluya. சோ ஒரு மனுஷனை வந்து அந்த அளவுக்கு நடத்த முடியும்னு சொன்னா எங்க ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனை வந்து எங்க பிடிக்குது, இங்க பிடிச்சிருச்சுன்னு சொன்னா போல் சரீரமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ வார்த்தை அனுப்பி தான் அவன் கண்ட்ரோல் பண்றான். சோ இஸ் whether we digest or whether we reject it. Amen. Hallelujah. மூன்று காரியங்கள் இருக்கு தேவனால முடியாதது. சொல்லுங்க, தேவனால எது முடியாதது, எது தேவனால முடியாதது? What God cannot do. சொல்ல முடியுமா? தேவனால முடியாதது ஏதாவது இருக்கா? தேவனால முடியாதது ஏதோ இருக்கா? What God cannot do ஏதாவது இருக்கா? யார் இங்க சொல்றீங்க தேவனால முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க? தேவனால முடியாதது ஒன்றுமே இல்லை எத்தனை பேர் சொல்றீங்க? அவனால முடியாதது ஒன்றுமே இல்லை, அவனால எல்லாமே முடியும். எதுல கை தூக்கி சொல்றீங்க? எல்லாம் அக்ரி பண்றீங்களா? எல்லாமே அக்ரி பண்றீங்க, சில பேர் கை தூக்க பண்றீங்க. கன்ஃபியூஸ், டவுட் என்ன சொல்றது கிட்ட தூக்கமா வேண்டாவா? மூன்று காரியங்கள் இருக்கு தேவனால முடியாதது. மூன்று காரியங்கள் இருக்கு. What God cannot do, three elements இருக்கு. மூன்று காரியங்கள் இருக்கு. பார்க்கலாமா என்னன்னு? எபிரேயர் 6:18. இது வந்து தேவனால முடியாதது மூன்று காரியங்கள் இருக்கு. இது அவரால முடியாது, கண்டிப்பா அவர் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். எபிரேயர் 6:18 சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 6:18 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். God cannot lie. God cannot lie. So first thing what God cannot do, he cannot lie. Amen. அவனால என்ன செய்ய முடியாது? அவனால பொய் சொல்ல முடியாது. அப்பனா அவர் சொன்னது தான். அவர் விஷயத்தை சொன்னார்னா அது நிச்சயமா நடக்கும், அதுல பொய் கிடையாது. ஏன்னா ஆண்டவனால பொய் சொல்ல முடியாது. Amen. First thing என்ன
அவரால் செய்ய முடியாது? அவரால் பொய் சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது. அவர் சத்திய வாக்கு உண்மை உண்மைதான். அவர் சொன்னதுதான். Whatever that he has promised is true. It's not a lie. It will surely happen. இரண்டாவது மலாக்காய் 3:6. மலாக்காய் 3:6. இரண்டாவது what God cannot do. இத சொல்லி நான் முடிக்கிறேன். மல்கியா 3வது அதிகாரம் வசனம் 6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இரண்டாவது God cannot change. அவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் மாற முடியாது. ஆமென். அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். What God cannot do? He cannot change. First, God cannot lie. Second, God cannot change. அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். ஆமென். ஹalleluya. மூன்றாவது ஜோப் 42:2. 42ஆம் அதிகாரம் வசனம் 2. யோபு 42வது அதிகாரம் வசனம் 2. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிவித்தேன். ஆமென். No one can stop God. Amen. Nothing can stop God. ஆண்டவரை யாரும் தடை செய்ய முடியாது. Amen. யாருமே ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஆண்டவர் நினைச்சது அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவர் நினைச்சது யாருனாலும் தடை செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நினைச்சாருன்னா அவர் செஞ்சு முடிச்சுக்கணும். அது யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென். So nothing can stop God. Hallelujah. இந்த மூன்று காரியம், what God cannot lie, he cannot be put to stop, and he cannot change. ஆமென். இந்த மூன்று காரியம் he cannot. இந்த மூன்று காரியம் நல்லது. அம்மாவல்லியா, இந்த மூன்று காரியமும் நல்லது. So ஆண்டவர் செய்ய நினைத்தது எந்த மனுஷனாலும் எந்த ஆவியினாலும் தடை செய்ய முடியாது. Hallelujah. நல்லா எழுதி நிற்போம்.